வணக்கம். ஒரு நாள் ஒரு பெண்ணோட வீட்டுக்கு வரி வசூல் பண்ண அதிகாரி போறாங்க. வரி கட்டணும்னு சொல்றாங்க. அந்த பெண் மறுக்கிறாள். அதிகாரி கொஞ்சம் கூட விடல. அடுத்த நிமிஷம் அந்த பெண் வீட்டுக்குள்ள போறா. கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே வரா. கையில ஒரு வாழை இலை. அந்த இலையில தன்னுடைய மார்பகங்களை வெட்டி வைத்திருக்கிறாள். இதுதானே உனக்கு வரின்னு சொல்லி கேக்குறா. இது ஒரு திரைப்பட காட்சி மாதிரி உங்களுக்கு தெரியுதா? ஆனா இந்த கதைதான் நாஞ்சிலி என்ற பெண்ணை பற்றி பல வருஷமா சொல்லப்பட்டு வர ஒரு கதை. வாங்க அந்த கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு இந்த கதையை தான் பிரஸ்ட் டாக்ஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையிலேயே திராவன்கோர்ல பெண்கள் மார்பை மூடிக்கொள்ள வரி கட்டினார்களா? நாஞ்சிலி அந்த வரியை எதிர்த்து இப்படி செய்தாரா? இந்த கதையில எவ்வளவு உண்மை இருக்குது? வாய்வழி கதை எவ்வளவு இருக்குது? அதை புரிஞ்சுக்க முதல்ல அந்த கால திராவன்கோர் எப்படி இருந்ததுன்றத பார்க்கணும். 19th செஞ்சுரி திராவன்கோரை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்றைக்கு கேரளானா நமக்கு வேறொரு இமேஜ் இருக்கும். ஆனா அந்த கால சமூக அமைப்பு ரொம்பவே கடுமையான கேஸ்ட் ஹைரார்கி அடிப்படையாக கொண்டிருந்தது. ஒருத்தர் எந்த கேஸ்ட், அதன் அடிப்படையில அவருடைய சமூக நிலை தீர்மானிக்கப்பட்டது. எங்கே நிற்கலாம், யாருக்கு முன்னாடி எப்படி நடக்கணும், என்ன மாதிரி உடை அணியலாம் என்பதில் கூட கேஸ்டோட பங்கு ரொம்ப முக்கியமா இருந்தது. இதுல டாக்ஸேஷனும் விலகவில்லை. அந்த காலத்தில் பலவிதமான வரிகள் இருந்தன. அதில் போல் டாக்ஸ்னு ஒரு வகை வரியும் இருந்துச்சு. போல் டாக்ஸ்னா என்ன? நிலத்துக்கு போடுற டாக்ஸ் இல்ல, வருமானத்துக்கு போடுற டாக்ஸ் இல்ல. ஒரு நபர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர் என்பதன் அடிப்படையில் அந்த நபரிடமிருந்து வசூலிக்கப்படும் ஒரு தனிநபர் வரிதான் இந்த போல் டாக்ஸ். திராவன்கோர்ல ஆண்களுக்கான போல் டாக்ஸ் தலக்கரம் என்றும் பெண்களுக்கான வரி முழக்கரம் என்றும் குறிப்பிடப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர் மனு எஸ் பிள்ளை விளக்குகிறார். இங்கதான் நம்ம பாப்புலர் பிரஸ்ட் டாக்ஸ் கதை ஆரம்பிக்குது. முளை என்றால் பிரஸ்ட், முழக்கரம் என்றால் பிரஸ்ட் டாக்ஸ், அவ்வளவுதானே? கண்டிப்பா இது இல்லவே இல்லை. இதுதான் இந்த கதையில இருக்கிற மிகப்பெரிய ஹிஸ்டாரிக்கல் கன்ஃபியூஷனா இருக்குது. முழக்கரம் என்பது பெண்களிடம் வசூலிக்கப்பட்ட ஒரு போல் டாக்ஸ கூட இருந்திருக்கலாம். மார்பை மூடிக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான பெர்மிஷன் ஃபீ என்பதுதான் அதன் அர்த்தம் என்று உறுதியாக சொல்ல முடியாது. மேலும் பெண்களின் மார்பின் அளவை பார்த்து டாக்ஸ் அமௌண்ட் நிர்ணயித்தார்கள் என்பதற்கான நம்பகமான கண்டெம்பரரி எவிடன்ஸ் எதுவும் கிடையாது. இந்த பாப்புலர் வெர்ஷன் தான் பின்னாளில் கதையோடு சேர்த்து பரவி இருக்கிறது. சரி, இப்போ நாஞ்சலியை பத்தி பார்ப்போம். லோக்கல் ஓரல் ட்ரெடிஷன் படி நாஞ்சிலி சேர்த்தால பகுதியில் வாழ்ந்த ஒரு பெண். அவருடைய கணவர் சிறுகண்டன் ரொம்ப சாதாரணமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. ஒரு நாள் டாக்ஸ் கலெக்டர் அவங்க வீட்டுக்கு வராங்க. வரி கேட்கிறாங்க. நாஞ்சலி கொடுக்க மறுக்கிறாங்க. அதிகாரி மீண்டும் வராங்க. மீண்டும் வரி கேட்கிறாங்க. அப்போதுதான் அந்த பிரபலமான சம்பவம் நடக்கிறது என்று கதை சொல்கிறது. உடனே நாஞ்சலி வீட்டுக்கு போறாங்க. தன்னுடைய 2 மார்பகங்களையும் வெட்டி கொண்டு ஒரு வாழை இலையில் வைத்து அதிகாரி முன்னால் கொண்டு வந்து வைக்கிறதா கதை சொல்லுது. அதிகமான இரத்தப்போக்கள் அவள் இறந்ததாகவும் அவளுடைய கணவர் சிறுகண்டன் துக்கத்தில் அந்த தீயிலே குதிச்சு உயிரை மாய்த்து கொண்டதாகவும் கதை தொடர்கிறது. அவள் வாழ்ந்த இடம் பின்னாளில் முளச்சி பரம்பு என்று அழைக்கப்பட்டதா சொல்லப்படுகிறது. இதுதான் நாஞ்சலியின் பிரபலமான கதை. அதாவது நாஞ்சலி என்ற பெண், அந்த டாக்ஸ் கலெக்டர், அந்த குறிப்பிட்ட சம்பவம் அந்த நாளில் நடந்தது என்று நிரூபிக்கும் காலத்துக்குரிய ஆவணம் நம்ம கிட்ட எதுவுமே இல்லை. அதனால இந்த சம்பவத்தை டாக்குமெண்டட் ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட்னு உரியா சொல்ல முடியாது. ஆனா அது ஒரு ஓரல் ட்ரெடிஷன், அதாவது தலைமுறை தலைமுறைகளா சொல்லப்பட்டு வரும் ஒரு லோக்கல் மெமரி தான். ஆவணம் இல்லையே, அப்போ நாஞ்சலி கதை பொய்யா அப்படி உடனே சொல்லிட முடியாது. ஏன்னா பழைய கம்யூனிட்டியோட ஹிஸ்டரி முழுவதும் அரசாங்க ரெக்கார்ட்ல இருக்காது. குறிப்பாக அதிகாரம் குறைவாக இருக்கிற கம்யூனிட்டிஸோட வாழ்க்கை பல நேரங்களில் அபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் குறைவாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதனால ஓரல் ட்ரெடிஷனை கம்ப்ளீட்டா டிஸ்மிஸ் பண்ண முடியாது. ஆனா அதையே டாக்குமெண்ட்ரி ப்ரூஃபாகவும் எடுத்துக்கொள்ள முடியாது. இதுதான் ஹிஸ்டரியில இருக்கிற முக்கியமான டிஃபரன்ஸ். நம்மளால உறுதியாக சொல்லக்கூடியது என்ன மட்டும்னா, முழக்கரம் என்ற வரி இருந்ததற்கான ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் மட்டுமே இருக்குது. ஆனா நாஞ்சிலி அந்த வரியை எதிர்த்து தன்னுடைய பிரஸ்ட வெட்டினார் என்ற சம்பவத்துக்கு கண்டெம்பரரி ப்ரூஃப் எதுவும் இல்லை. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த காலத்துல பெண்கள் மேலாடை அணிவது ஏன் இவ்வளவு பெரிய சோசியல் இஷ்யூ ஆனது? இதற்கு பதில் கேஸ்ட் சிஸ்டம்குள்ள தான் இருக்குது. திராவன்கோர் மற்றும் சவுத் திராவன்கோர் பகுதிகளில் கிளாத்திங் என்பது வெறும் கம்ஃபர்ட்டுக்காக இல்லைங்க, இல்லை ஃபேஷனுக்காகவும் இல்லைங்க. அது ஒரு சோசியல் ஸ்டேட்டஸை காட்டும் ஒரு அடையாளமா இருந்து வந்தது. இந்த போராட்டம் ஒரே நாளில் நடந்தது கிடையாது. 1810லேயே இந்த விவகாரம் அரசாங்கத்தின் கவனத்துக்கு வந்தது. 1820ல மோதல்களும் வன்முறைகளும் நடந்தன. 1829ல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மீண்டும் விதிக்கப்பட்டன. 1859ல திராவன்கூர் ரூலர் ஒரு ப்ரொக்ளமேஷனை வெளியிட்டு உமன் அப்பர் பாடியை கவர் செய்ய அனுமதித்தார். ஆனா அந்த ப்ரொக்ளமேஷன்லயும் ஒரு முக்கியமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. அவர்கள் ஹையர் கேஸ்ட் உமனின் எக்ஸாக்ட் ஸ்டைலை இமிடேட் பண்ணக்கூடாதுன்னு இருந்தது. இதிலிருந்து ஒரு விஷயம் தெளிவா புரியும். பிரச்சனை வெறும்
பெண் மார்பை மூடலாமா என்பதில் மட்டும் இல்லைங்க. யார் எந்த சமூகத்துக்கு உரிய உடையை அணியலாம் என்பதுதான் அடிப்படை பிரச்சனையா இருந்து வந்தது. இதனால தாங்க நாஞ்சிலி ஸ்டோரியையும் சன்னார் அப்பர் கிளாஸ் ஸ்ட்ரகிளையும் ஒரே சம்பவமா நினைக்க கூடாது. இரண்டுமே அந்த கால கேஸ்ட் சொசைட்டிய புரிஞ்சுக்க உதவி செய்யற ஒரு சம்பவமா இருந்து வந்துச்சு. ஆனா அவை ரெண்டுமே வேற வேற ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிஸ். மேலும் முழக்கரம் கட்டினால்தான் மார்பை மூடலாம் என்ற பாப்புலர் எக்ஸ்பிளனேஷனுக்கும் ஸ்ட்ராங் கண்டெம்பரரி எவிடன்ஸ் எதுவும் கிடையாது. இதுதான் நாஞ்சிலி கதையை பற்றி பேசும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய இடமா இருக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நாஞ்சிலி ஸ்டோரி சமீப காலத்துல தான் இன்டர்நெட்ல ரொம்பவே வைரல் ஆச்சு. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? 2016ல பிபிசியின் திவ்யா ஆர்யா கேரளா ஆர்டிஸ்ட் முரளி டி வரைந்த நாஞ்சலின் ஓவியங்கள்ல பற்றி செய்தி வெளியிட்டார். அதற்கு பிறகுதான் இந்த கதை சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆனது. இதனால சில பேர் என்ன நினைச்சுக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த கதையே 2016 தான் உருவாக்கப்பட்டதுன்னு நினைக்கிறாங்க. அதுவும் கரெக்ட் கிடையாது. லோக்கல் ஓரல் ட்ரெடிஷன் அதற்கு முன்பே இருந்ததாக ரிப்போர்ட்ஸ் குறிப்பிடப்படுது. ஆனால் 2016க்கு பிறகுதான் அந்த கதை ஒரு பெரிய டிஜிட்டல் ஆடியன்ஸ்க்கு சென்றது உண்மை. ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரியை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா உங்க கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் தொடர்ச்சியா வாட்ச் பண்றதுக்கு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.